ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு டெர்மினல் இல்னஸ்னு கூட சொல்லலாம். நம்ம அஜாக்கிரதையாக விடக்கூடாது. உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் மூச்சு அதிகமாக வாங்கும், படபடப்பு வரும். வெப்ப பக்கவாதம்ங்கிற சொல்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்மளுக்கே வருது, இப்போ எனக்கே வருதுன்னா கூட எனக்கு தெரியாது, எனக்கு சோர்வாக மட்டும்தான் இருக்கும். ஒரு லிட்டர் 2 லிட்டர் அளவுக்கு உங்கள் நீர் சத்து குறைஞ்சிருந்தாலும் நம்ம பாடி என்ன நினைக்கும் அப்படின்னா நம்மளை காப்பாற்றுறதுக்காக வேர்வை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம நரம்பில் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு ஒரே ஒரு குளுக்கோஸ் பாட்டில் போட்டால் கூட ரெக்கவரி ரேட் ரொம்ப ஃபாஸ்ட். உங்களுக்கு சிக்னிஃபிகன்ஸ் தெரியாது, பட் ஆனால் அன்னைக்கு உயிர் பிழைத்தது உங்களால் கூட இருக்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? வணக்கம், என் பெயர் மருத்துவர் பாரதி கண்ணன். பொது மருத்துவ பிரிவில் இங்கே லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜில் உதவி பேராசிரியராக இருக்கேன். வெயில் காலத்தில் சார் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, அதோட சீரியஸ்னஸ் என்ன சார்? ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெப்ப பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்பே என்ன பண்ணோம்னா நார்மலாக வெளியில் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்தாலோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உஷ்ணத்தை கம்மியாகவோ அதிகமாகவோ மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. அந்த தன்மை இழந்துட்டால் நீங்கள் சொல்கிற இந்த வெப்ப பக்கவாதம் வரும். ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு டெர்மினல் இல்னஸ்னு கூட சொல்லலாம். நம்ம அஜாக்கிரதையாக விடக்கூடாது. உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் காஸ் பண்ணலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான சிம்டம்ஸ் என்னென்ன சார்? மூச்சு அதிகமாக வாங்கும், படபடப்பு வரும், சில பேருக்கு வேர்த்து கொட்டும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் என்ன பிரச்சனைனா வேர்த்து கொட்டுறதும் இல்லாமல் இருக்கும், ட்ரையாகவும் இருப்பாங்க. கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒன்று கேட்டால் அவங்க அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த நிலைமை கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். சின்ன பசங்க, அதேமாதிரி ரொம்ப வயசானவங்க, அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே கிட்னி தொந்தரவோ கல்லீரல் பிரச்சனையோ இருக்கக்கூடியவங்க, இருதய பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு வெப்ப நிலையில் மயக்கம் போட்டு விழுந்தாலோ, அவங்களோட உடம்பு ரொம்ப சூடாக இருந்தாலோ, வறண்டு போயிருந்தாலோ, மூச்சு வாங்குகிற தன்மைலாம் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ நம்ம அப்போ அது ஒரு வெப்ப பக்கவாதம் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரிகாஷன்ஸாக என்ன நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூஸ்வலாக 2 லிட்டரையாவது நம்ம மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே நம்ம குடிச்சுக்கணும். இதில் நீர் சத்துங்கிறது பிளெயினாக நீர் சத்து மட்டும் கிடையாது, உப்பு சத்துக்களும் இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நீங்கள் பிளெயினாக நீங்கள் நீர் குடிக்காமல் சில சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழம் சாறு ஜூஸ் குடிக்கிறது, ப்ளஸ் நீங்கள் மோர் குடிக்கிறது, நீர் மோர் அந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப ஐடியலாக இருக்கும். கையிலேயே எப்போவுமே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதும் அதில் ஏதாவது சால்ட் சொல்யூஷன் மாதிரி நம்ம வச்சுக்கிறதும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வேலைகளை காலையிலையோ இல்லைன்னா மாலையிலையோ பண்ணிக்கிட்டு மதியானம் ட்ராவல் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே ஹீட் ஸ்ட்ரோக்னால ஒரு 4-3 பேர் உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நியூஸ்லாம் பார்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக சார். அது மேபி அண்டர் எஸ்டிமேட்டடாக கூட இருக்கலாம். ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான டைம்லலாம் சூரியன்லேருந்து கதிர்வீச்சுகள் வரும்போது அது நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதே மாதிரி கத்திரி வெயில் காலம்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்மளுக்கு நியூஸில் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்ப அலர்ட் எடுத்துக்கணும். நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம அப்பா அம்மா, நம்மளோட குழந்தைகள், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் இல்லாமல் அனுப்பும்போது ஒரு ஜூஸ் பாட்டில் ஒன்று, ஒரு மோர் பாட்டில் ஒன்று, நம்ம அது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துடும். நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷன் ஸ்டெப் எடுக்கணும், ரொம்ப ஆக்டிவாக எடுக்கணும். ஓகே சார், இப்போ இந்த ஹீட்னால அந்த ஸ்ட்ரோக்கை தாண்டி வேறு என்னென்ன அஃபெக்ஷன்ஸ்? இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வெப்ப பக்கவாதம்ங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயம். ஆரம்ப கட்டத்தில் என்னென்னா ஹீட் கிராம்ப்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு இது நம்மளை மாதிரி ஒரு மிடில் ஏஜில் உள்ளவங்க விளையாடக்கூடிய அவங்களுக்குலாம் வரும், தசை மட்டும் பிடிச்சிக்கும். ஸோ அவங்க நீர் சத்து இல்லாமல் இருக்கும்போது நம்ம அதையும் தாண்டி வேலை செய்யக்கூடாது. அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு பிளைன் ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும். அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப ஸ்வெட் ஆகிடும். நீங்கள் அந்த வெப்பமான ஏரியாலேருந்து நீங்கள் வெளியே வராத வரைக்கும் வேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் உடம்புல நீர் சத்தே இல்லைனாலும் நம்ம பாடி என்ன நினைக்கும் அப்படின்னா நம்மளை காப்பாற்றுறதுக்காக வேர்வை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்துலேயே அவங்களோட வேலைகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது. ஹீட் ஸ்ட்ரோக் இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒன்ஸ்னா திரும்ப ரிப்பீட்டாக வரும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங் டேர்ம் டிசீஸ் மாதிரி வருமா? இல்லை லாங் டேர்ம் டிசீஸ் மாதிரி வராது. இப்போ அந்த எபிசோடு வந்துச்சுன்னா அந்த எபிசோடோட முடிஞ்சது. பட் என்னென்னா அடுத்த டைம் தே ஆர் மோர் ப்ரோன், மறுபடியும் அவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அவங்களோட ஆக்டிவிட்டி டியூரிங் ஹை டெம்பரேச்சர் இருக்கிறப்ப அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுன்னா இமீடியட்டாக என்ன பண்ணணும்? முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா வெப்பநிலையிலேருந்து அவரை வேறு ஏதாவது ஒரு நிழலான பகுதிக்கு அழைச்சிட்டு போகணும். அவங்களுக்கு இறுக்கமான ஏதாவது துணி போட்டிருந்தாங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ஏரேஷன் இருக்கணும். முதல் விஷயம் 108க்கு கால் பண்ணுங்கள். அவங்க சுயநனவாக இருந்தாங்கன்னா படுத்து தண்ணி கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் அவங்கள உயர்த்திட்டு அவங்க தலையை உயர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் ஆம்புலன்ஸ் வரலையா பக்கத்தில் டக்குன்னு எடுத்துகிட்டு போங்க. அந்த ரோட்லேயே என்ன கிளினிக் இருக்கோ என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ டக்குன்னு இது பண்ணிடுங்க. ஏன்னா ப்ரிவென்ஷன் என்னென்னா ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் நம்ம நரம்பில் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு ஒரே ஒரு குளுக்கோஸ் பாட்டில் போட்டால் கூட ரெக்கவரி ரேட் ரொம்ப ஃபாஸ்ட். உங்களுக்கு சிக்னிஃபிகன்ஸ் தெரியாது, பட் ஆனால் அன்னைக்கு உயிர் பிழைத்தது உங்களால் கூட இருக்கலாம். ஓவராலாக ஹீட் ஸ்ட்ரோக் அண்ட் ஹீட் வேவ்ஸ் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுத்துல இருந்தும்
ஒரு ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ் குழந்தைகள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, எல்டர்லி, அவாய்ட் ட்ராவல் ஆஃப்டர் 10 o'clock. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ இல்லையோ 2 லிட்டர் தண்ணி தினைக்குமே குடிச்சிடணும். நிறைய பேர் டீ காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது. பட் இந்த ஹீட்டான சமயத்தில் அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அதையும் தாண்டி இல்லை என்னால் டீ காஃபி குடிக்க முடியாத நம்பராக இருந்தீங்கன்னா ஹைட்ரேஷனும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி ஏதாவது மிஸ்கன்செப்ஷன் இருக்கா பீப்புள் கிட்ட? யாராவது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இறந்துட்டாங்க, இப்போ இந்த டிவியில் நம்மலாம் பார்க்குறோம் ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்துட்டாங்கிறத நம்புறதே ரொம்ப கஷ்டம் தான். எப்படி வெயிலால் வெப்பத்தால் யாராவது ஒருத்தர் இறப்பாங்களா? அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு யாராவது, நம்ம கண்ட்ரிலேருந்து யாராவது ஒரு பாலைவனத்தில் இருந்தால் அவங்க இறக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது அப்படி கிடையவே கிடையாது. நம்மளோட சுற்றி உள்ள டெம்பரேச்சரை பற்றி நம்மளுக்கு ஐடியாவே தெரியாது. ஏன்னா நம்ம அதே டெம்பரேச்சரில் தான் இருக்கும். 2 to 4 டிகிரி ஏற டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு, நம்ம இங்கே தான் ரெசிடென்ஸ், இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு நம்ம அடாப்ட் ஆகியே தான் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நம்ம பிக்கப் பண்ணிக்க முடியாது அன்லெஸ் நம்ம மயக்கம் போட்டு விழுந்து நமக்கு உடம்பு சரியில்லாத வரைக்கும். அந்த இதனால நமக்கு பெரிய அவேர்னஸே இருக்க மாட்டேங்குது. ஸோ முன்னெச்சரிக்கையாக நம்ம நடந்துக்கிறது நல்ல விஷயம். தண்ணி நிறைய குடிக்கணும், எக்ஸசிவாக குடிப்பாங்க. ஸோ அதனால ஏதாவது ப்ராப்ளம்? இந்த தண்ணி குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இருதயமும் கிட்னியும் நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லிட்டர் தண்ணி குடித்தாலும் அது உங்களோட யூரினாவோ வேர்வையாவோ கண்டிப்பாக வந்துடும். பட் ஆனால் இருதய பிரச்சனை இருக்குது, கிட்னி பிரச்சனை இருக்குது, இவங்க இவ்வளோ தான் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்ற நார்மல் பீப்புளெலாம் நீங்கள் எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம். நீங்கள் சில பேர் 4 லிட்டர்ஸ் வரையும் குடிப்பாங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் குடிச்சிக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு யூரின் நிறைய போகுமே தவிர உங்களோட உறுப்புகள் எதுவும் செயலிழக்க வாய்ப்பே இல்லை.